வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. திமுக தேமுதிக ரகசிய மீட்டிங்கா? கேரளாவில் முடிந்த இந்த கூட்டணி டீல் பிரேமலதாவை சந்தித்த முதல்வர் குடும்ப நபர் யார்? வாங்க வீடியோவை முடிவாக்கணும். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலானது 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் தமிழக அரசிலே கண்டிப்பாக ஒரு புதிய சூழல் உருவாக்கி கொண்டிருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் 4 முனை போட்டி உருவாக்கக்கூடிய சூழல் தொடங்கிவிட்டதா. அதாவது இன்று வரை யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தேமுதிக, ஓபிஎஸ் மற்றும் தமாகவின் ராமதாஸ் அவர்கள் இன்று வரை நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அந்த வகையில்தான் தேமுதிக முற்போக்கு திராவிட கழகமானது கூட்டணி முடிவு குறித்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதாவது கட்சியின் பூச்சலான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுவரை ஒரு தெளிவான அறிவிப்பும் எதுவும் வெளியிடாததால் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அதாவது ஜனவரி 9 கடலூழக்கம் மாநாட்டில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்பாக சொல்லியிருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்று கூட்டணி பற்றி எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே எடுபடவில்லையா. அந்த வழக்கத்தில் தான் தேமுதிகவின் தொண்டர்கள் அனைவருமே பிரேமலதாவின் மீது பெரும் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறதா. அதாவது தொடக்கத்தில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையப் போகிறது என்ற பேச்சு நடத்தியதும் பாஜக தலைமை தேமுதிகவை இணைக்க முயன்றுகிறது. ஆனால் தேமுக தரப்பிலோ அவர்கள் கேட்கும் 10 சட்டமன்ற தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி, மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி என கோரிக்கை வைத்ததால் கண்டிப்பாக அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது அதிமுக. அதாவது தேமுதிக கேட்கும் இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக அதிமுக கொடுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதாவது போன நாடாளுமன்ற தேர்தலே தேமுதிகவிற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்படாததான் அதிமுக மீது அதிருப்தி வந்த நிலையில்தான் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இதையடுத்து தான் திமுக கூட்டணியில் சேர பேரம் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறதா. திமுக தரப்பிலோ கண்டிப்பாக தேமுதிகவிற்கு 6 தொகுதிகளை தருவதாக உறுதி அளிக்கப்பட்டதாம். ஆனால் தேமுதிக 8 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட், தேர்தல் செலவிற்கு நிதி என கேட்டது. ஆனால் சமீபத்தில் தென் மாவட்டங்களை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரேமலதாவோ கன்னியாகுமரி மாவட்டம் மாரத்தாண்டம் பிரச்சார நிறைவு செய்தார். பின்னர் திருவனந்தபுரம் சென்று அங்கு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தாராம். அப்போது கூட முதல்வர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பிரேமலதாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறதாம். இதனால் தான் தேமுதிக நிர்வாகிகளிடையே கூட்டணி முடிவு கண்டிப்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. ஆனால் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை திரும்பிய பிரேமலதா கூட்டணி குறித்த எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அதே நேரம் தனியார் பேட்டியில் கூட்டணி குறித்து கண்டிப்பாக வெகு விரைவில் நல்ல செய்தியை சொல்வேன் என்று மட்டும் கூறினார். இதனால் கட்சியில் மேலும் குழப்பமடைந்தது. தேமுக தொண்டர்கள் பலரும் கூட எப்போது முடிவரும் என்று சேட்டு கீட்டு வருகிறார்கள். கட்சியின் தலைமை தெளிவான நிலைப்பாடு எடுக்காததால் தேர்தல் தயாரிப்புக்கு பாதிக்கும் என்ற அச்சம் உள்ளதா. தமிழக அரசியலிலே தேமுதிக முடிவு என்பது ஒரு முக்கிய திருப்பத்தை தமிழக அரசியலிலே ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகக்கூடும் என்பதில் காணப்படுகிறதா. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வரும் நிலையில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிக்குமா என்ற ஒரு கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.